வணக்கம். மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு டைம் பாஸ் தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ். 4 நாள் மேலே ஏறுது, 2 நாள் கீழே இறங்குது. அண்ட் 25,500 24,800 900 அந்த ஜோன் வரைக்கும் வந்துச்சு. நேற்று ஒரு ஷார்ப் ஃபால் அந்த லெவல் இருக்குல்ல, நம்மளோட சாட்டர்டே வீடியோ, போன சாட்டர்டே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 24,609 ஒரு கோடு போட்டோம் ஃபியூச்சர்ஸில். அந்த கோடை தொட்டுட்டு மேலே வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி மோர் ஆஃப் எ டைம் பாஸ், ரைட்? ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சு, அப்படி திடீர்னு அப்படி கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் டூயிங் ஆப்ஷன் பையர்ஸை கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் மேக்கிங் குட் மணி. புட்டு பையர்ஸும் சரி, கால் பையர்ஸும் சரி, 2 பேருக்குமே லாஸ் தான் வந்திருக்கு. ஒன்றும் பெரிய இது இல்லை, சின்ன மேபி ஒரு 8-10 பாயிண்ட் பார்த்துருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,750 800 இதில் எல்லாமே ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு. 800ல் 24,800 காலில் ஆல்மோஸ்ட் 27 lakh கால்ஸ் ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,800ல் தான் ஹையஸ்ட் புட்டும் அண்ட் 24,900ல் ஹையஸ்ட் கால் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி, ரைட்? நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே இருக்குது. அண்ட் ஓவராலாக க்ளோஸ் டு அபவுட் 40,71,000 புட்டு தான் ஜாஸ்தி ரைட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரைட் டைம் பாஸ் ஆகி எல்லாருமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு வெளில நிற்கிறாங்க. அடுத்த வாரம், அதாவது புது கான்ட்ராக்ட் August 7th நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் அவுட் கொடுத்து வச்சுருக்காங்க. 24,500ல் ஹையஸ்ட் புட்டும் 25,000ல் ஹையஸ்ட் காலும் ரைட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு அபவுட் நேற்றும் இதே லெவலில் தான் இருந்துச்சு, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. வி ஆர் டாக்கிங் அபவுட் 500 பாயிண்ட்ஸ். நேற்று 200ல் இருந்துச்சு, 25,200ல் இருந்துச்சு, இன்றைக்கி 25,000க்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மேட்ச் இதாக இருக்குது. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட் செக்டர் நல்லா பண்ணியிருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ரியாலிட்டி இது ரெண்டுமே நெகட்டிவில் போயிருக்கு. ஃபைனான்ஸும் ஓரளவுக்கு நெகட்டிவில் போயிருக்கு. எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு கதை, இந்த டிசிஎஸ்காரன் ஒரு வாயை கம்முன்னு வச்சுருக்காது. இந்த வருஷத்தில் நாங்கள் 12,000 பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம்னு சொன்னாங்க. வெறும் 12,000 பேர். எவ்வளோ? வெறும் 12,000 பேரை வேலை விட்டு தூக்குறேன்னு சொன்னோடனே ரியாலிட்டிஸ் கிராஷ் ஆகுது. ஏன்னு சொன்னால் ஐடியில் 12,000 பேரை வேலை விட்டு தூக்குறாங்க டிசிஎஸ்லன்னு சொன்னால் மற்ற கம்பெனிலேருந்து தூக்குவாங்க. அப்போ தூக்குறாங்கன்னு சொன்னால் இவங்களாம் வீடு வாங்க மாட்டாங்க, அதனால கீழே விழுது. அப்போ நீங்கள் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம்ல. ஒருத்தர் 12,000 பேரை வேலை விட்டு தூக்குறாங்க, இல்லைன்னு நிறைய பேரை தூக்குறாங்கன்னா ஏற்கனவே லோன் வாங்கியிருப்பாங்களே, ரைட்? நேற்றும் இதே கதை தான் நான் சொன்னேன். லோன் வாங்கியிருந்தாங்கன்னா பேங்கிங் செக்டர் தானே அடி வாங்கணும், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தானே அடி வாங்கணும், அதுவும் அடி வாங்கணும். ரியாலிட்டிஸ் இல்லாது. ஸோ அது ஏன் அடி வாங்க மாட்டேங்குதுன்றது ஒரு கேள்வி. இவங்க கூட வீடு கட்டுறதை நிப்பாட்டிக்கலாம், அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது. ஸோ என்பிஐ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டரும் உழுந்துருக்கணும், ஏன் உழுவல? ஸோ இது எல்லாமே மோர் ஆஃப் எ டைம் பாஸ் தான். அண்ட் அடுத்த ஒரு 2-3 நாளில் இதெல்லாம் வி ஷுட் சி சம் கைண்ட் ஆஃப் ரிகவரிஸ். வில் வெயிட் அண்ட் வாட்ச். இது எல்லாமே வேற ஒரு காரணத்தினால விழுந்துட்டுருக்கு. வில் லுக் இன் டு இட் லேட்டர். இன்றைக்கி சிமெண்ட் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிச்சு. டால்மியா பாரத் க்ளோஸ் டு அபவுட் 1.5% ஏறி இருந்துச்சு. அம்புஜா சிமெண்ட் ஆல்மோஸ்ட் 1% ஏறி இருந்துச்சு. 2 பேருமே, அம்புஜா சிமெண்ட் ஆகட்டும், டால்மியா பாரத் ஆகட்டும், 2 பேருமே வால்யூம் இன்னைக்கு நடந்திருக்கு, பெரிய வால்யூம் போயிருக்கு. அதே மாதிரி ஆர்பிஎல்லையும் ஹியூஜ் வால்யூம் வந்திருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆர்பிஎல் 2.2% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஸ்லைட்டாக கீழே வந்திருக்கு, பட் ஹியூஜ் வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கேபிஐடி அதுலேயும் ஹியூஜ் வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. நேஷ்னல் அலுமினியமும் ஹியூஜ் வால்யூம் ட்ரேட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. சம்வேர் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது தட் வேர் த ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குன்றது. இது எல்லாமே நான் நம்ம கம்பெனி பேர்ஸ் எல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணது. முடிஞ்சால் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி டிமார்ட் இன்றைக்கி ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 6.5% ஏறி இருக்குது. டாடா கெமிக்கல்ஸ் லாஸ்ட் 2-3 டேஸாகவே ஹியூஜ் வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் மூமெண்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இது ஒரு சைடு இருக்குது. டாடா கெமிக்கல்ஸ் மெயினாக ஏறுறது இண்டோ யூஎஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா டாடா கெமிக்கல்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதனால ஏறிட்டுருக்கு. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 3.5% கீழே விழுந்திருக்கு. வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. ஏன்? இவங்க ஆல்மோஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் அக்விசிஷன்,
ரைட்? அவங்க யூகேல வந்து அந்த கோரஸ்ன்னு அந்த ஸ்டீல் கம்பெனி வாங்கினப்போ பெரிய லாஸ் ஆச்சு. இதே மாதிரி இப்போ இட்டாலியில் இருக்கிற ஒரு ட்ரக் கம்பெனியை வந்து வாங்குறாங்க. அந்த ட்ரக் கம்பெனி மைனஸ் அவங்களோட டிஃபென்ஸ் அதை விட்டுட்டு அந்த ட்ரக் கம்பெனியை வந்து வாங்குறாங்க. யூரோப்பில் இருக்கிறதுல வீக்கஸ்ட் கம்பெனி இதுதான். அதாவது மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியான கம்பெனி இது. பட் ஏன் இவங்க வந்து $4.5 billion கொடுத்து வாங்குறாங்கன்றது தெரியாது. we will not go into details. close to about 40,000 crores வச்சிங்களேன். ஸோ we will not go into those details. ஏன் வாங்குறாங்கன்றது அதெல்லாம் நம்ம போகணும். பட் அந்த கம்பெனியோட டெக்னாலஜிஸ், அதிலோட இருக்க பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இவங்களோட வெஹிக்கிள்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அந்த கம்பெனி வந்து ஏற்கனவே யூரோப்பில் வந்து நிறைய நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் வந்து டாடா மோட்டார்ஸும் உள்ளே போக முடியும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நார்த் அமெரிக்கா, ரைட், அண்ட் சவுத் அமெரிக்கா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ட்ரக்ஸுக்கான நெட்வொர்க் இருக்குது. ஸோ அது போகும்போதும் இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸும் வந்து நல்லா பண்ண முடியுன்றது ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து பேஸ் ஐடியா. சரியா? இன்றைக்கி நடந்ததில் மார்க்கெட்டில், ஓவரால் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டைம் பாஸ் ஆச்சு இதெல்லாம் விட்டுருங்க. மேஜராக வந்து 2 ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒன்று, நம்ம வந்து ஜூலை 5 ஒரு மேஜர் எர்த்குவிக் வரும், சம்வேர் நியர் ஜப்பான் பக்கத்தில் வரும்ன்றது இன்றைக்கு வந்து ரஷ்யா பக்கத்தில் வந்திருக்கு. அதே நம்ம எதிர்பார்த்த க்ளோஸ் அபவுட் 9 வெக்டர் ஸ்கேலில் இருக்கிற அந்த இது நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் சுனாமி நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் கொஞ்சம் தள்ளி போச்சு. டைம் மட்டும்தான் கேல்குலேஷனில் வந்து தப்பாக போயிருக்கு. ஒன்று, இது வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட். ஸோ தட் மீன்ஸ் கேல்குலேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் நிறைய விஷயங்கள் இன்னமும் வர வேண்டியது இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், யூஎஸில் நேற்று நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா நான் சொல்லியிருந்தேன், டாலர் இண்டெக்ஸ் வந்து 97.8லேருந்து 98.8 போயிருக்கு. 1 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ருப்பியில் வந்து அடிச்சிருக்கணும். ஏன் அடிக்கலை? வெறும் 30 பைசா 40 பைசா தான் வந்து மாறி இருக்கு. ஏன் வாய் மூர்த்தமா இல்லை நிஜமாகவே இந்தியன் கரன்சியோட தலையெழுத்தான்றது தெரியாது. இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 1 ரூபி வந்து உளுந்திருக்கு. நேற்று 86.80 இருந்தது, இன்றைக்கி வந்து 87.80க்கு வந்து டச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே ஹை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 87.75 வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ராடே ஹை. இதான் வந்து இப்போ ரைட்னா வந்து நீங்கள் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 87.70 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் அபவுட் 90 பைசா 1 ரூபின்றது இட்ஸ் அ வெரி பிக் மூவ். இதுக்கான எதிர்வொலி எங்கே வரும்? கோல்டில் தான் வரும். இன்டர்நேஷ்னலில் கமாடிட்டி ப்ரைஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, ரைட்? அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் நேற்று -200 இருந்துச்சு. இப்போ ஃபியூச்சர்ஸில் ஆல்மோஸ்ட் அது மேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ நேற்று வந்து டைம் பாஸ் ஆச்சு. கோல்டில் வந்து இந்தியன் கோல்டு வந்து க்ளோஸ் அபவுட் 70 rupees வந்து ஏறி இருக்குது. 10,220 இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சென்னையில் இருக்கிற 24 கேரட் ஜிஎஸ்டியோட இந்த ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. 1,16,500 600 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இது 999 குவாலிட்டி per kg ஆஃப் சில்வர் இன் சென்னை. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 2.78% வந்து கீழே விழுந்திருக்கு. மீண்டும் பிலோ 12 வந்துருச்சு. நேற்றே வந்து பிலோ 12 வந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்னமும் கீழே வந்துருச்சு. 11.2ல் வந்து இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் கீழே வர வர என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அடுத்த வோலட்டாலிட்டி ஸ்டார்ட் ஆகலாம், அல்லது இதே ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டை வந்து தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டை தூக்குதுன்னு சொன்னோன்னா தான் இன்னொன்று ஒரு ஞாபகம் வருது. வெஞ்சூரா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஷியல் இயர் 28, we are talking about 2029 மார்ச் 31க்குள்ள மார்க்கெட் வந்து 43,876. அது என்ன கேல்குலேஷன்றது எனக்கு தெரியாது. அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க 43,876, ஒரு 120 பாயிண்ட்டு. ஸோ 44,000 பாயிண்ட்ஸில் வந்து நிஃப்டி நிற்கும். இங்கே இப்போ எங்கே நிற்கிறோம்? 24,800ல் நிற்கிறோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது காட்டுறாங்க அடுத்த 4 வருஷத்தில். அப்போ எவ்வளோ பெரிய மூவ் காத்துட்டு இருக்குன்றது யோசனை பண்ணிங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னமும் டேக்டில் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஷார்ட் டேர்ம் டிப் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இந்தியாவுக்கு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. லாங் டேர்ம் பெட்டிங் நீங்கள் பண்ணலாம். இப்போ அந்த டிப்பும் போதும் மேபி எக்ஸிட் பண்ணிவிட்டு வரலாம், இல்லை நான் ஹோல்ட் பண்ணுறேன், நான் ப்ரொசீட் பண்ணுறேன்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணுறது மிக 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 அவசியம். தப்பான சில்லற பார்ட்டியில் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் வந்து இந்த மைக்ரோ கேப்பு, மிட் கேப்பு அது மாதிரி ஸ்டாக்கில் போய் மாட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் தான் செம்ம துட்டு, செம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் கரெக்டான ஸ்டாக்கில் போய் உட்காரணும். அதில் வந்து நல்ல ஸ்டாக் கிடச்சிச்சேனா யூ ஹாவ் எ ஜாக்பாட். தப்பான ஸ்டாக்கில் போய் மாட்டினீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் நீங்கள் போகிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் எனிவேர் பிட்வீன் 18 to 20% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆப்ஷன் டேட்டாஸ் சொல்லியாச்சு, கோல்டு டேட்டா சொல்லியாச்சு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நம்ம சொல்லியாச்சு, ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கு. ட்ரம்ப் இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இந்தியாவுக்கு வந்து 25% டேரிஃப். நேற்று வந்து 20 to 25%னாரு, இப்போ 25% டேரிஃப் சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் பெனாலிட்டி. நீங்கள் வந்து ரஷ்யன் வெப்பன்ஸ் வாங்குறீங்க, ரஷ்யன் ஆயில் வாங்குறீங்க, ஸோ பெனாலிட்டின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் டீட்டெயில்ஸ் வரட்டும், ஏன்னா இப்போ தான் வந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. ப்ராப்ளி நாளைக்கு காலையிலக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். பார்க்கலாமே எவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி வருதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.